எஸ் கைஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கேன்டு கோப்பிக்காக அப்ளை பண்ணியிருக்கோம். எஸ், நமக்கு தெரியும் லைக் இப்போ சடனாக ஸ்கேன் கோப்பியிலேருந்து நமக்கு தெரியும் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் பேப்பர் மிஸ் ஆகிருக்கு மேம், ஸ்கேன் கோப்பியில் என்னோட 2 pages இல்லை மேம், அது ப்ராப்பராக எனக்கே பார்த்துட்டு அது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கான ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னு ஆக்சுவலி ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தது. நேற்றும் ஐ காட் ஒன் மெசேஜ். ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட ஃபிசிக்ஸ் எக்ஸாமோட 2 paper ஓகே ஸ்கேன் கோப்பி அவனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதிலிருந்து 2 pages மிஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ கைஸ், இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒப்வியஸ்லி பேனிக் ஆகிடும். பிகாஸ் 2 pagesனால் டெஃபினட்டாக யூ வில் கெட் 10 or 15 marks அந்த பேஜில் இருந்து. ஓகே, ஸோ யூ வில் கெட் டெஃபினட்டாக 10 marks. ஓகே, மினிமம் கிடைக்கும் வந்து 2 pageல இருந்து, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸில் எல்லாமே. ஸோ அந்த 2 page மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு மார்க் கம்மியாகும். ஸோ எப்படி நீங்கள் பண்ணணும்? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேனிக்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியலை. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் லைக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, மேபி உங்களோட பேப்பர் இல்லை, பேப்பர் என்ன லைக் ஸ்கேன் கோப்பி கிடச்சது வேறு ஏதாச்சும் பேப்பர், இல்லைனா ஸ்கேன் கோப்பியில் உங்களோட பேப்பர் இல்லைனா பேஜஸ் மிஸ் ஆகிருக்கு, ஸோ இல்லைனா பிளர்ராக இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. எஸ், உங்களுக்கு இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஸோ எப்படி இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் இல்லைன்னா எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு யாருக்கும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் சடனாக உங்களோட ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் செல் இருக்கும். ஓகே, ஒரு போர்டு எக்ஸாம் செல் இருக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக இல்லைனா போர்டு செல், ஓகே எக்ஸாம் போர்டு செல் இருக்கும். ஸோ டேரெக்டாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஓகே, த்ரூ இமெயில் ஐடி. அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களோட போர்ட்டல் இருக்குது. ஸோ அவங்களோட போர்ட்டலில் போய் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சிபிஎஸ்சியோட போர்ட்டலில் போய் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ ஹியர் யூ கேன் சி என்ன ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, அதோட ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ஃபிசிக்ஸோட 2 pages மிஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு லைக் கொஸ்டின் நம்பர் ஏதாச்சும் கண்டினியூஷன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்லைனா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப பிளர்ராக இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் ஸோ எவிடன்ஸ் இருந்தால் ஓகே. ஸோ மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே எவிடன்ஸ் இருக்கும். ஓகே, மற்ற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவிடன்ஸ் இருக்காது. ஸோ எவிடன்ஸ் உங்களுக்கு அங்கே இருந்து எவிடன்ஸ் கிடச்சா ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுவும் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போவே சடனாக நீங்கள் என்ன பண்ணணும்? சடனாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ பேனிக் ஆக வேண்டாம். டெஃபினட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கும். ஓகே, த்ரூ மெயிலில் ரைஸ் பண்ணலாம். ஓகே, த்ரூ மெயிலில் டேரெக்டாக சிபிஎஸ்இ போர்டில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ எவிடன்ஸ் அண்ட் அந்த ஒரு கோப்பி, ஓகே அந்த ஒரு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு கோப்பி உங்களோட கையிலும் இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு கோப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் த்ரூ மெயில் த்ரூ பண்ணும்போது லைக் ஆப்வியஸ்லி அதோட என்ன எவிடன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் மெயில் போட்டுருக்குன்னு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருதுன்னா கைஸ் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ என்ன மிஸ் ஆகிருக்குன்னு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குல்ல, மேபி பேப்பர் பிளர் ஆகிடுச்சுன்னா அந்த பேப்பர் ப்ராப்பராக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அண்ட் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. டேரெக்டாக உங்களோட ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் சடனாக பேனிக் ஆகும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் ஸ்கூலில் போய் அவங்க கிட்ட இருந்து எஸ் என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்கலாம். ஸோ இல்லை மேம் இல்லை எக்ஸாம் செல்லில் எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும்னா டேரெக்டாக எக்ஸாம் செல்லில் காண்டாக்ட் பண்ணி போர்ட்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கும். பேனிக் ஆக வேண்டாம். வி நோ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எஸ் ஐ நோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ் மேம் ஸ்கேன் கோப்பி கிடச்சிருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் அதுதான், ஸ்கேன் கோப்பி கிடச்சிருக்கு மேம், ஸ்கேன் கோப்பியில் 2 pages மிஸ் ஆகிருக்கு மேம், ஸ்கேன் கோப்பி ரொம்ப பிளர்ராக இருக்குது, என்னோட 1 page ரொம்ப பிளர்ராக இருக்குது, ரெஸ்ட் ஆஃப் த பேஜ் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டே இருக்குடா. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ எனக்கு தெரியும் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரீசன்னால் சஃபர் பண்ணுறேன்னு. டோன்ட் வரி.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் போதும், ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா ஓகே கமெண்ட்டோட ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு ஹைப்னு ஒரு பட்டன் அங்கே பார்க்க முடியும். பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஹைப் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் இந்த மெசேஜ் போகட்டும், ஸோ எல்லாரும் தெரியட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு. ஸோ டோன்ட் வரி கைஸ், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.